ஹீரோவோட பாட்டி ஹீரோயினை துரத்துறாங்க. ஏன்னா ஹீரோயோட அம்மாவோட ஆவி ஹீரோயின் மேல இருக்கதா அவங்க நம்புறாங்க. ஹீரோயினை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரப்போ 2 பேரும் மாறி மாறி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிற இடத்த ஒரு டிவில காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வயசான மாதிரி காட்டுறாங்க. அவங்க பொண்ணு கிட்ட அவங்க நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஹீரோயின் பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா அவங்க சித்தப்பா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்திருக்காரு. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் அவங்க சித்தப்பா கிட்ட என்ன படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு கேக்குறப்போ அந்த சித்தி எனக்கே இவன் காசு தரணும், அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் வேற வழி இல்லாம அவங்க அப்பா வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பாவோட தம்பி இங்கெல்லாம் உனக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது, வேணா நீ போய் மிலிட்டரியில ஜாயின் பண்ணுன்னு சொல்றாரு. அங்க உனக்கு வர படத்துல எனக்கு பாதி தரணும்னு சொல்லி டீல் பேசுறாரு. ஹீரோயின் மிக்ஸ் ஆகி போய் ஹீரோ கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. உடனே 2 பேர் சேர்ந்து ஊரை விட்டு கிளம்பலான்னு பிளான் பண்றாங்க. 2 பேரும் வீட்டுல இருக்க நகைலாம் தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. வெளியூர்ல போய் இவங்க நகையை கொடுத்து பணம் கேட்கறாங்க. ஆனா அந்த லேடி இவங்களை பார்த்து சந்தேகப்பட்டு பணம் தர மாட்டேங்கிறாங்க. வேற வழி இல்லாம ஒரு ஹோட்டல்ல போய் மோதிரத்தை கொடுத்து அங்க ஸ்டே பண்றாங்க. அந்த ஹோட்டல் ஒரு ஃப்ராடு ஹோட்டல். யார் வந்தாலும் அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து அவங்களோட பொட்டியெல்லாம் திருடிடுவாங்க. அதே மாதிரி ஹீரோயினோட பொட்டியும் திருடிடுவாங்க. அடுத்த நாள் போய் ஹீரோயினும் பொட்டி எங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அந்த ஹோட்டல் ஓனர்ஸ் 2 பேரும் எங்களுக்கு தெரியாது, நீங்க பொட்டியை எடுத்துட்டு சொல்லி போய் சொல்றாங்க. ஹீரோயினோட பிளான் பண்றாங்க. ஹீரோ கிட்ட சொல்றாங்க நம்ம நைட் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம், அவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம போய் ஹோட்டல்ல நம்ம பொட்டி எடுத்து வந்துடலாம்னு சொல்றாங்க. நைட் வந்ததான் அவங்க போய் பொட்டி எடுக்கலான்னு போறாங்க. அங்க ஒரு பொண்ணு இதே மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பா. அவகிட்ட போய் நீ தூங்கிறாத, லைட் ஆஃப் பண்ணிட்டுனா உன்னோட பொட்டியும் காணா போயிடுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் பணப்பொட்டி எடுத்துட்டு வெளில வராங்க. வரப்போ அவனோட கிளிப் அந்த ஓனரோட பொண்ணு போட்டிருப்பா. அதை போய் எடுக்கலான்னு போறப்போ அந்த பொண்ணு முழிச்சிரும். உடனே சத்தம் போட ஆரம்பிச்சுட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோயின் தப்பிச்சு வெளியே வரப்போ ஓனரோட வைஃபும் வேகமா அவங்கள தொத்திட்டு வராங்க. ஹீரோயின் அந்த ஓனரோட வைஃப் பிடிச்சிடுறா. அப்போ வேற வழி இல்லாம ஹீரோ பொட்டியை தூக்கி தூரமா போட்டு அந்த ஓனரை அடிக்கிறாரு.